ஜென்சிஸ் ஆப்வியஸ்லி மேபி தே மைட் பி அட்ராக்டட். ஆனா இன்னையில இருந்து 5-10 இயர்ஸ் கழிச்சு அவங்க தேர்ந்தெடுத்த தலைவர்ன்றது தவறான தலைவர்னு கண்டிப்பா அவங்க உணரக்கூடிய சுச்சுவேஷன் வரும். பட் மீன் டைம் அன்னைக்கு தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் கேமே வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து திமுக ஆட்சிக்கு வரணுன்றது திமுகவுடைய குறிக்கோள்ன்றது ரொம்ப ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கு. பாசிசம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடவே கூடாதுன்ற நம்ம தெளிவா இருக்கும். ஏன்னா நீ குழந்தைங்க மேலயும் பெண்கள் மேலயும் இந்த அரசுன்றது இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னையில இருந்து 10 வருஷம் கழிச்சு இந்த பெண்கள் எல்லாருமே படிச்சு வேலைக்கு போய் இன்னும் நிறைய சம்பாதிப்பாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்றது ஒரு எண்ணமாவே இருக்கு. இன்னைக்கு ஒரு பெண் தலைவர் வர்றதுனால நிறைய பெண்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வருது. இன்னைக்கு வேலை வாய்ப்புல இருந்து தாண்டி பாலிடிக்ஸ்ல வந்து 50% ரிசர்வேஷன் வேணும்னு கேட்கிற இடத்துல பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்து நிக்கிறாங்க. சோ இந்த சூழல்லாம் வரும்போது பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தன்னை கட்டமைச்சிட்டு இருக்கு. அப்படின்றப்போ இந்த மாதிரியான புதுமுகங்கள் உள்ள வரும்போது அவங்களும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கேரி பண்றாங்க. சோ திமுக இயக்கத்தோடைய முக்கியமான குறிக்கோளா நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, ஆட்சிக்கு வரணுன்றதை விட தப்பான கைகள்ல இந்த ஆட்சி போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஸ்ட்ரை பண்றோம். இன்னைக்கு அதிமுக வந்து தளத்திலே இல்ல, தாவேக்கா தான் எல்லா இடத்தையும் இருக்காங்க, நாங்க வந்து அதிமுக வீட்டுக்கு அமிச்சிட்டோம்னு வந்து ஓப்பன் ஸ்டேஜ்ல வந்து அவங்க தொண்டர்களும் சொல்றாங்க, அவரும் வந்து சொல்றாங்க. பட் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான பூத் கமிட்டி இருக்கக்கூடிய இயக்கங்கள்ல 2வது இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்கு. திமுக அடுத்து அதிமுக இருக்கு. பட் அவங்க சைலண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவங்க இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு பின்பத்தை காட்டுறாங்க. அவங்களால பிடிக்க முடியாது, பட் பின்பத்தை காட்டுறாங்கல்ல. இன்னைக்கு திமுக தான் அதிமுகவுக்கும் சேர்ந்து போராடிட்டு இருக்கு.